எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் திரும்ப உங்களை பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹேர் கட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு சிலர் பென் டூல் வச்சு இது மேலே லைன் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்து பேக்ரவுண்டை மாற்றுவாங்க. சில பேர் பேக்ரவுண்ட் எரேசர் வச்சு பேக்ரவுண்டை அழிச்சிட்டு வேறு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், குயிக் செலெக்ஷன் டூல், அது வந்து W ஷார்ட்கட்டு, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாக வந்து ப்ளஸ் மார்க் இருக்கும். ப்ளஸ் மார்க் வந்து நம்ம எது செலக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு உள்ளது. மைனஸ் மார்க் வந்து டீசெலக்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். மைனஸும் இந்த இங்கே பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மைனஸ் வந்துடும். இப்போ நீங்கள் ப்ளஸ்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எங்கெங்கே வேணுமே அங்கெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது ப்ரஷ்ஷு சின்னதாக இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷை நீங்கள் பெருசு பண்ணால் பண்ணிக்கலாம். ப்ரஷ் சைஸை பெருசு பண்ணிக்கிட்டு அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே வேணுமே அதை கரெக்டாக எடுத்துங்க. ரொம்ப காற்றுல முடி பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ எல்லாமே அந்த சைடு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம வந்து அப்புறமா மைனஸ் போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே மட்டும் நீங்கள் இது பண்ணணும். அப்போ மைனஸ் போட்டுங்க. மைனஸ் ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தேவையில்லாமல் நீங்கள் எடுத்த இடம் எல்லாமே மைனஸ் ஆயிரும். இப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சம் முடிவு விட்டுட்டோம். அதை வந்து நீங்கள் ப்ரஷ்ஷை சின்னது பண்ணிக்கிட்டு ப்ளஸில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த தேவையான முடியெல்லாம் எடுத்துங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரிஃபைன் எட்ஜுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வரும். இதில் வந்து இங்கே ஆன் பிளாக் இருக்கும். நான் வந்து ஆன் பிளாக்கில் வச்சு ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஆன் ஒயிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, இல்லை ஆன் லேயர் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஆன் பிளாக் இப்போ வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து ரேடியஸில் நீங்கள் குறைக்கணும். ரேடியஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் ரேடியஸ் கொடுத்துருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிரும். இங்கே வந்து இந்த எட்ஜு பார்த்துங்க, அட்ஜஸ்ட் எட்ஜை லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல். அதுக்கு வந்து ஃபெதர் இருக்கும், ஃபெதரும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்மூத் பண்ணனா பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் வேணுன்னா கான்ட்ராஸ்ட் வச்சுக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டீகான்டாமினேட் கலர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே அதோட அமௌண்ட் 15 காட்டும். நார்மலாக 50 இருக்கிறது போதும்னு போதும். நீங்கள் வேணுன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு லைட்டாக அந்த ஹேர் இருக்கிற பகுதியில் ஒரு முறை ஃபுல்லாக ப்ரஷ்ஷில் தேய்ச்சி விட்டுருங்க. இது வந்து மேக்ஸிமம் கையை எடுக்காமல் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். மேலே அந்த எட்ஜிலேயே பண்ணுங்கள். உள்ளே வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே அழிச்சு விட்டுரும். அப்புறம் நீங்கள் வந்து பேக்ரவுண்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த சுற்றி உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த இடம் சொட்டையாக இருக்குது பாருங்கள், அது வந்து நான் உள்ளே ஏற்றுனதுனால அதுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னலாக லேயரை இது பண்ணிக்கலாம். இந்த லேயரை வந்து நீங்கள் பேக்ரவுண்டை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு அதை ஹைட் பண்ணி வச்சுட்டு இந்த நம்ம ஒர்க் பண்ண லேயரை வச்சுக்கிட்டு Ctrl+J கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம அந்த மேலே நான் அழிச்சிட்டேன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 இது வச்சிட்டிங்கன்னா அது இந்த இடம் உங்களுக்கு கவர் ஆயிரும். மேக்ஸிமம் நீங்கள் அது மாதிரி நான் கடைசியில் நீங்கள் டீகான்டாமினேட் பண்ணிவிட்டு கலர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டச் பண்ணும்போது இந்த வெளியிலேயே பண்ணுங்கள், உள்ளே ஏறிடாமல். இப்போ நான் லைட்டாக உள்ளே ஏறினதுனால இந்த இடம் இப்படி சொட்டையாயிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள்
லேயர்ஸை வந்து நீங்கள் காப்பி லேயர் போட்டதுக்கப்புறம் இந்த இடம் அட்ஜஸ்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் பேக்ரவுண்ட் இதுக்கு மாற்றணும். இப்போ பேக்ரவுண்ட் வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் எடுக்கிறேன். நான் இப்போ இந்த பேக்ரவுண்டை நான் அங்கே வைக்க போகிறேன். இது வந்து நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோம்னா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம அந்த அவங்களோட ஹேரை கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டே சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இது நம்ம போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை பார்க்க வேண்டியதில்லை. ஈஸியாக சைடை க்ராப் பண்ணிவிட்டு ஹேரை க்ராப் பண்ணிவிட்டு நம்ம பேக்ரவுண்டை அழகாக மாற்றிடலாம். இது எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே போல் இவங்க ஃபோட்டோ உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து இது இந்த தனித்தனியாக அந்த லேயர்லாம் நீங்கள் மர்ஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இவங்கள எங்கே வேணாலும் நகட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இதில் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். என் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.